ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். நாள்தோறும் பகவத்கீதையில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது குணத்ரய விபாக யோகம்ன்ற 14வது அத்தியாயம். இதில் பகவான் சத்வம், ரஜஸ், தமஸ் ஆகிய 3 குணங்களை பற்றி சொல்லிட்டு வராரு. ஒவ்வொரு குணத்துக்கும் என்னென்ன கேரக்டரிஸ்டிக், அதாவது அது நம்ம எப்படியெல்லாம் செயல்பட வைக்குதுன்றதை பற்றி சொல்லிட்டு வராரு. அதில் 6வது, 7வது, 8வது ஸ்லோகத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்லோகத்துலேயும் தனித்தனியாக சத்வகுணம் என்னெல்லாம் செய்யும், ரஜோகுணத்தினால என்னெல்லாம் நடக்கும், தமோ குணத்தினால என்னெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு வந்தார். அதில் சத்வகுணத்தினால பார்த்தீங்க அப்படின்னா ஆத்மாவை ஒளிவிட செய்யும். அதாவது ஆத்மாவுக்குன்னு ஒரு தன்மை இருக்கும் இல்லையா, அதை மறைக்காமல் ஆத்மாவை ஒளிவிட செய்யும் அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளை இன்பத்துலேயும் சுகத்துலேயும் ஞானத்துலேயும் ஈடுபடுத்த வைக்கும் சத்வகுணம் அப்படின்றத பார்த்தோம். அடுத்து ரஜோகுணம் பார்த்திங்கன்னா செயல்பாட்டில் ஈடுபட வைக்கும். அது மட்டும் இல்லாமல் சப்த ஸ்பர்ஷ ரசகந்த ரூபா அப்படின்னு நம்மளுடைய புலன்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஈடுபடுத்த வைக்கும், ஆசாபாசங்களை ஈடுபடுத்த வைக்கும்ன்றது இதெல்லாம் நம்ம ரஜோகுணத்துக்கு பார்த்தோம். அடுத்து தமோகுணம் கேட்கவே வேண்டாம், அது பிறக்கிறதே அஜ்ஞானத்தினால, அதாவது விபரீத ஞானத்தினால பிறக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அது நம்மளை ஒரு மயக்கத்தில் ஆழ்த்தி விடுது. அதே போல் கவனமின்மை, சோம்பல், தூக்கம் இதெல்லாம் தமோ குணத்தினால ஏற்படக்கூடியதுன்றதை பார்த்தோம். இப்போது 9வது ஸ்லோகத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு குணத்தினாலையும் என்ன இம்பேக்ட், அதாவது என்ன பாதிப்பு ஏற்படுது. இப்போது ஒவ்வொரு குணத்துக்கும் 2-3 விஷயங்கள் சொல்லிட்டு வந்த பகவான் இப்போது ஒன்றில் மட்டும் முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணி குறிப்பாத்து சொல்கிறாரு. அது என்னென்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சத்வம் சுகே சஞ்சயதி ரஜः கர்மணி பாரத ஞானமாவ்ருத்ய து தமஹ பிரமாதே சஞ்சயத்யுத. சத்வம் சுகே சஞ்சயதி, இதுக்கு முன்னாடி சத்வகுணம் ஆத்மா ஒளிவிட செய்யும். அது மட்டும் இல்லாமல் இன்பத்திலையும் ஞானத்திலையும் 2த்துலேயும் ஈடுபடுத்த வைக்கும்ன்றது இப்போ பார்த்திங்கன்னா குறிப்பாக சத்வகுணம் இன்பத்தில் இல்லை சுகத்தில் ஈடுபடுத்த வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே இப்போ ஒரு 2-3 விஷயங்கள், இப்போ நமக்கே பல குணங்கள் இருக்கலாம், குணாதிசயங்கள் இருக்கலாம். ஆனால் ஏதோ ஒன்று ஓங்கி இருக்கும் இல்லையா, அது போல் இப்போ பகவான் அப்படி குறிப்பிட்டு சொல்கிறாரு. அதனால சத்வகுணம் இன்பத்தில் சுகத்தில் ஈடுபடுத்த வைக்கும். ரஜ கர்மணி பாரத, ரஜோகுணம் செயல்பாடுகளில் ஈடுபடுத்த வைக்கும். இப்போது நம்ம இன்பத்தில் ஈடுபடுத்த வச்சு அடுத்து அது மூலமாக நமக்கு ஏதோ ஒரு ஆசைகள் வருது, அதனால அடுத்து செயல்பாட்டில் இறங்குறோம் இல்லையா, அதனால செயல்பாடில் ஈடுபட வைக்குது. தமஹது, ரஜோகுணம் ஆகட்டும், அதாவது ரஜோகுணம் என்னில் அப்படின்ட்டு, ஏன்னா ஒவ்வொரு தடவையத்தையும் தமோ குணம் என்னில், ஏன்னா ஒவ்வொரு தடவையும் தமோ குணத்துக்கு ஏன் இப்படி சொல்கிறாருன்னா, ஏன்னா சத்வம் ரஜஸை கூட சமாளிச்சிடலாம், தமோ குணத்தை சமாளிக்க முடியாதுன்றத குறிப்பிட்டு சொல்லணுன்றதுக்காக தான் தமோ குணம் என்னில் அப்படின்னு சொல்லி ஞானம் ஆவருத்திய, ஞானத்தையே மறைச்சிடுது. அதாவது உள்ளபடி விஷயங்களை தெரிஞ்சுக்காமையே நம்மளை ஆக்கிடுது. அது பிரமாதே சஞ்சயத்யுத, அப்படி செஞ்சு கவனமின்மையில் நம்மளை தள்ளி விட்டுடுது. ஏன்னா எப்போ நம்ம ஞானத்தை மறைக்கடிக்குதோ, அப்போ ஞானத்தை மறைக்கடிக்கும் போது எப்படி நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே ஒழுங்காக தெரிஞ்சுக்க முடியும்? அப்போது எந்த ஒரு விஷயத்தையுமே உள்ளபடி தெரிஞ்சுக்க விடாமல் அப்படி நம்மளோட அறிவை மறைச்சிடுது தமோ குணம் அப்படின்னு. அப்போ இந்த ஒரு ஸ்லோகத்தில், இந்த 9வது ஸ்லோகத்தில் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறது, சத்வகுணம் நம்மளை இன்பத்தில் ஈடுபட வைக்குது, ரஜோகுணம் செயல்பாட்டில், தமோ குணம் நம்மளை ஞானத்தையே மறைச்சு கவனமின்மையில் தள்ளிடுது. அப்போ ஆக மொத்தம் இந்த 3 குணங்களும் சேர்ந்து ஆத்மாவை சம்சாரத்திலேயே ஆழ்த்தி விடுது அப்படின்றத புரிஞ்சிட்ருக்கோம். தொடர்ந்து பகவான் இந்த குணங்கள் பற்றிலாம் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் சொல்ல போகிறாரு. பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.